யார் இங்க கோலம் போட்டது? கொலைக்கைதி ஜானகி. அவையே இங்க கோலம் போட்டா? ஆபீஸ் வாசல்ல கோலம் போட்டா மங்களகரமா இருக்கும். அதுல பச்சரிசி மாவுல கோலம் போட்டா பல ஜீவராசிகள் சாப்பிட்டு உயிர் வாழும்னு சொன்னா. அவளே ஒரு கொலகாரி. அவ மத்த உயிர்கள் வாழறத பத்தி கவலைப்படுறாளா? இந்த படத்துக்கு யார் மாலை போட்டா? கைதி ஜானகி. அவளேவா? ஆமாங்க. அகிம்சையை போதிச்ச காந்தி மகானுக்கு பூமாலை போடுறது புண்ணியம் சொல்லி போட்டார். அப்படியா? ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. இவங்க 4 பேர் எப்ப பார்த்தா ஜெயிலுக்கு ஒரே கலாட்டா பண்றாங்கம்மா. இவங்களுக்கு ஏற்கனவே நம்ம தண்டனை கொடுத்துருக்கோம் இல்ல? ஆமா. இந்த தடவை கடுமையான தண்டனை கொடுத்ததான் அடங்குவாங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணிக்குள்ள நம்ம ஜெயில் தோட்டத்துல 16 நீளம் 10 அடி ஆழம் ஒரு குப்பை குழி வெட்டி ஆகும். போக போக நடங்க. அங்க என்ன பார்வை நட. ஆண்டவ மனுஷனுக்கு 6 அடி தானே சாங்ஷன் பண்ணிருக்கா. இந்த ஜெயிலரு 16 அடி குழி பறிக்க சொல்லியிருக்காளே. ஏன் அவ ஒருவேளை ஆணையை பிடிக்க போறாளோ என்னமோ. அவ யானை பிடிக்க போறாளோ இல்லையோ, நாம ஜெயிலருங்கிற 2 கால் யானையை பிடிக்க போறோம். கரெக்ட். அவ நம்மள குப்பை குழி எடுத்து சொன்னா நம்ம குப்பைன்னு நினைக்கிற அவளை இதுல தள்ளிட வேண்டியதுதான். நான் ஈவினிங் ரவுண்ட் போயிட்டு வரேன். பைஸ் எல்லாம் எடுத்து கட்டுவேன். எஸ் மேடம். ஜெயிலர் வந்துட்டு இருக்கா. வாங்கடி போய் ஒளிஞ்சுக்கலாம். என்ன எங்க கலாட்டா? அரடே, ஜெயிலரம்மா அங்க வராங்க. அப்ப இது யாரு? ஜானகியா? நீ ஏன் இங்க வந்த? யாரு உன்னை அடிச்சது? பதில் சொல்லு. சரி சரி, என் ரூமுக்கு வா. இப்ப நடந்த உண்மையை சொல்லு. அங்க என்ன நடந்தது? உங்களால தண்டிக்கப்பட்ட அந்த 4 பெண்களும் உங்களை சாக்க திட்டம் போட்டாங்க. நீங்க வெட்ட சொன்ன குழியிலேயே உங்களை தள்ளி பழி வாங்க நினைச்சாங்க. ஓ மை குட்னஸ். அது தப்புன்னு தெரிஞ்சாலும் அதை தடுக்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. அதனாலதான் உங்க மாதிரி போய் நின்னு உங்க அடியை நான் வாங்கிக்கிட்டேன். ஜானகி, உன்னை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. அர்த்த ஜந்துக்கள் உயிர் வாழணுங்கிறதுக்காக கோலம் போடுறேன். அகிம்சா மூர்த்திக்கு மாலை போடுறேன். அதிகாரியான எனக்காக அடிபடுறேன். இப்படி உலகத்துக்காக நினைக்கிறேன். எப்படி ஒரு கொலையை பண்ணிருக்க முடியும்? என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அம்மா, சத்தியமா நான் கொலை பண்ணல. ஆனா சட்டம் என்ன கொலைகாரின்னு பட்டம் கட்டிடுச்சு. அப்படின்னா எஸ்டேட் முதலாளி பரந்தாமன நியாயம் கேட்க போறேன். ஆனா நான் போறதுக்கு முன்னால விதி வேற ஒருத்த உருவல வந்து அவ உயிரையே பிடிச்சிருச்சு. பரந்தாமன நீ எதுக்காக நியாயம் கேட்க போன? என் கூட பிறந்த தங்கச்சி நான் உயிரா நினைச்சுக்கிட்டு இருந்த சுசீலாவை அந்த பரந்தாம வெள்ளை மாளிகை முதலாளி பரந்தாமன் என்னை பலாத்காரமாக கெடுத்து விட்டார். மானம் இழந்த நான் வாழ விரும்பவில்லை. இந்த கடிதம் கையில் கிடைக்கும் பொழுது நான் பிணவாக இருப்பேன். என்னை தேட வேண்டாம். இப்படிக்கு உன் அன்பு தங்கை சுசீலா.
அம்மா ஐயோ அம்மா தண்ணி கொடுங்கம்மா அம்மா என்ன காப்பாத்துக்கமா என்ன காப்பாத்துக்கமா பாவி முதலாளி அநியாயமா புறப்படுத்தியே இல்ல இல்ல நான் கொல்லல என்ன நமக்கு சத்தியமா நான் கொல்லல நான் கொல்லல நான் கொல்லல அப்படி நான் அலர்னேன் கதர்னேன் ஆனா என்ன கொலைகாரின்னு கூச்சல் போட்டாங்களே அவங்க குரலுக்கு முன்னால நிரபராதியான என் குரல் நிக்கல கனவுல கூட மத்தவங்களுக்கு தீங்கு நினைக்காத இந்த ஜானகி இப்ப குற்றவாளி ஜானகியா உங்க முன்னாடி நிக்கிறேன் உன் நிலைமை எனக்கு புரியுது அதுதான் விதி என்னை பொறுத்த வரைக்கும் அந்த விதி வேற எதுவும் இல்லம்மா பரந்தாமரை கொலை பண்ணிட்டு ஓடினானே முதுகுல தழும்புள்ள துரோகி அவன்தான். இந்த கொலை வழக்கில் சட்ட சாட்சியங்களும் ஆதாரங்களும் ஜானகிதான் கொலை செய்தாள் என்று ஊர்ஜிதப்படுத்துவதால் இந்த கொலை நடைபெற்ற கொடுமையை கருதி ஜானகிக்கு தூக்கு தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கிறேன். வணக்கம்மா. என் மகனை நீங்க தாங்க காப்பாற்றணும். எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது இந்த கேஸ நீங்க தான்மா ஜெயிச்சு கொடுக்கணும். குற்றவாளிக்காக நான் வாதாட முடியாது. ஒரு நிரபராதிக்காக பணம் இல்லாம கூட நான் வாதாட தயாரா இருக்கேன். நாயுடு, நேத்தைய முடிவை சொல்லிட்டேன். அம்மா பிளீஸ், எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. அம்மா, குங்குமத்துல இருந்து பூ பழம் தேங்காய்லாம் தயாரா எடுத்து வச்சுட்டேன். அவங்க 8 மணிக்கு முன்ன எங்கம்மா எழுந்திருக்கிறாங்க? இப்ப அவங்க பாத்ரூம்ல இல்ல, படுக்கையில இருக்காங்க. மை காட், படுக்கையில இருக்காளா? சுதா, சுதா, என்னக்கா? என்னம்மா சுதா இது? மணி 8 ஆச்சு, இன்னும் தூங்கிக்கிட்டு இருக்கியா? பொம்பளைங்க அதிக நேரம் தூங்க கூடாது. இத பாரு, காலை தூக்கம் கழுத்தை பெருக்கும், பகல் தூக்கம் இடுப்ப பெருக்கும், சாயந்திர தூக்கம். மை காட், வேண்டாம்க்கா, நான் இப்ப எழுந்துக்கிறேன். இதோ 1 மினிட்ல ரெடி ஆயிடுறேன். ஓகே? அண்ணா, 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 என்னண்ணா இது? இன்னைக்குமா இது தேவை? உங்களுக்கு பொண்ணு பார்க்க போறோம், சுத்தமா வாங்க. 4 பேருக்கு கௌரவமா நடந்துக்கணும். லட்சுமி, குடிக்கிறதுனால அது கெட்டுடுன்னு பாக்குறியா? இல்ல, மனசுக்கு பிடிச்சவளை தேர்ந்தெடுக்கும் போதும் மயக்கத்திலேயே பாக்கணும்னு கேக்குறேன். யூ ஆர் மிஸ்டேக்கன். பொண்ணு பார்க்க இது வரைக்கும் என்ன எத்தனை வீட்டுல ஏத்தி இருக்கு. நான் ஏறி வந்த படிகளெல்லாம் எண்ணி பார்த்தா ஒரு LIC கட்டடத்துக்கு மேலேயே இருக்கும். அதுக்காக குடிக்கிறேன்னு சொல்றீங்களா? எதுக்கு நேரம் வர வேண்டாமா? லட்சுமி, நான் போற இடத்துல எனக்கு பொண்ணு கொடுக்க மறுக்கிறாங்க. அதோட என் மனசுல புண்ணிய ஏற்படுத்துறாங்க. அந்த புண்ணை ஆசிக்கத்தானே இப்ப நம்ம பொண்ணை பார்க்க போறோம். அண்ணா, இந்த தடவை நிச்சயம் காரியம் கைகூடும். இன்னைக்கு நம்ம போற இடம் 18வது. அது இல்லண்ணா, கைகூட போற இடம்னு சொன்னேன். சரி சரி, நீங்க வாங்க, நான் கீழே போய் எல்லாம் ரெடி பண்றேன். ஓகே. என்ன சுதா, வரத்தீங்களா? எனக்கு அர்ஜென்ட்டா 100 ரூபாய் பணம் வேணும். நேத்து தானே 100 ரூபாய் பணம் வாங்கினேன். அந்த பணத்துக்கு கணக்கு சொல்லணுமா? என்னம்மா அப்படி கேக்குற? பின்ன என்ன, காலேஜ்ல படிக்கிற பொண்ணு இதெல்லாம் கணக்கு வச்சுக்கிட்டா செலவு செய்ய முடியும்? செலவு செய்யறதுல தப்பு இல்லம்மா, செலவும் காரணத்தோட இருக்கணும் இல்லையா? அதெல்லாம் எனக்கு தெரியும். என்னமோ அம்மா, அளவுக்கு மீட்ட நான் அதிகமா சொல்லுறேன். சுதாக்கு 100 ரூபாய். தேங்க்யூ. வாங்க வாங்க வாங்க. ஆமா லட்சுமி, உட்கார். என்னாச்சு? ஒண்ணு அழைச்சிட்டு வா. இவர் எங்க குடும்ப நண்பர் மிஸ்டர் மாணிக்க வாசகன். வணக்கம். கணபதி, 1 நிமிஷம் இப்படி வரியா? இந்த ஆளை பத்தி உனக்கு தெரியாதா? குடிகாரன், கண்ட பொண்ணோட ஊர் சுத்துறவன். அது மட்டும் இல்ல, ஜெயிலுக்கும் போயிட்டு வந்தவன். இவனுக்கா நம்ம ரேவதி எப்படி போறேன்? எனக்கு தெரியாதே, நல்ல நேரத்துல வந்து சொன்னப்பா.
அம்மா லட்சுமி, தப்பா நினைக்காதம்மா. நீ ரொம்ப நல்ல பொண்ணுதான். ஊர்ல உங்க குடும்பமும் பெரிய குடும்பம் தான். உங்ககிட்ட சம்பந்தம் பண்ண கொடுத்து வச்சிருக்கணும். ஆனாலும் ஜெயிலுக்கு போய் வந்திருக்க உன் அண்ணனுக்கு எப்படிமா என் பொண்ணை கொடுக்க முடியும்? மன்னிச்சிடுமா.